எல்லாருக்கும் வணக்கங்க. ஐபிஎல் 2026ஓட குவாலிஃபயர் மேட்ச் 1 இன்றைக்கி நடக்குது. ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி ஆடுறாங்க. இந்த மேட்ச் வந்து தர்மன்சாலாவில் நடக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபி டீமோட ஸ்ட்ரென்த்து அண்ட் வீக்னஸஸை பார்த்துடலாம். ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் தான். அவங்க பேட்டிங்னால தான் சூப்பரான பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. நம்பர் 9 வரையும் பேட்டிங் ஆடுவாங்கங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜேக்கப் பெத்தல் வந்து மறுபடியும் இன்ஜுரி ஆகிட்டார். ஆர்சிபிக்கு இன்னொரு இன்ஜுரி கன்சர்ன் வந்துருச்சு. ஏற்கனவே ஃபிலிப் சால்ட் ஓப்பனிங் இருந்தார், அவரும் இன்ஜுரி ஆயிருந்தார். இப்போ ஜேக்கப் பெத்தலும் இன்ஜுரி ஆகிட்டாருங்க. அவங்களுக்கு ஜேக்கப் பெத்தல் இன்ஜுரி ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வெங்கடேஷ் ஐயர் வந்து சூப்பராக லாஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் ஆடி அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டார். அதனால் ஆர்சிபிக்கு ப்ராப்ளமே கிடையாதுங்க. ஆர்சிபி பேட்டிங்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து பேட்டிங் தான். பேட்டிங் பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங்கு, விராட் கோலியும், நம்பர் 3 டேவிட் படிக்கல், அப்புறம் ரஜித் பண்டிட்டார், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா டிம் டேவிட் இருக்கார், ஜித்தேஷ் சர்மா இருக்கார், ரோமியோ ஷெஃபோர்ட் இருக்கார். அவங்க பேட்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. புவனேஷ்குமார் கூட ஈவன் பேட்டிங் ஆடுவார். பேட்டிங் ஆடி ஜெயிக்க வச்சுருக்காரு ஆர்சிபியை. அதனால ஆர்சிபியோட பேட்டிங் வந்து செம்ம பேட்டிங் லைனப் இருக்குங்க. அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு வீக்னஸ்னால் குணால் பாண்டியா விட்டுட்டேன் பாருங்கள். குணால் பாண்டியாவும் பேட்டிங்கில் இருக்கார். சரி, குணால் பாண்டியாவும் விட்டுட்டேன். அவங்க பேட்டிங் லைனப் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்சிபிக்கு. அதே மாதிரி அவங்க பவுலிங்களுக்கும் சூப்பராக வச்சுருக்காங்க. பட் பவுலிங்கில் என்ன ஒரு வீக்னஸ்னால் ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த சுரேஷ் சர்மா பயங்கரமாக அடி வாங்கிடுறாருங்க. ஏசல்வுட்டு பூவியும் அவங்களோட பார்ட்டை வந்து பயங்கரமாக பண்ணிடுறாங்க. அந்த சுரேஷ் சர்மா, குணால் பாண்டியா, ரோமியோ ஷெஃபர்ட் அவங்க தான் பவுலிங்கில் கொஞ்சம் அடி வாங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் ஆர்சிபியோட வீக்னஸ்ன்னு சொன்னால் அவங்களோட பவுலிங் தான் சொல்லுவேன். எஸ்பெஷலாக ஸ்பின்னர்ஸ் தான் சொல்லுவேன். மற்றபடி அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. புவனேஷ்குமாரும் ஏசல்வுட்டும் சூப்பராக போட்டுடுறாங்க, கலக்கிடுறாங்க. அதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆர்சிபியோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் மட்டும்தான். பவுலிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா ஃபைனல் கண்டிப்பாக ரீச் ஆகிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க இன்றைக்கி மேட்சை. அவங்க ஆர்சிபி வந்து பவுலிங் மட்டும் கரெக்டாக போட்டு இது பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக ஃபைனல்ஸ்க்கு நாளைக்கு வந்து கண்டினியூஸாக இன்றைக்கி கண்டினியூஸாக செகண்ட் ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நிறையா சான்ஸ் இருக்குங்க. அதனால் ஆர்சிபியோட பவுலிங் தான் ரொம்ப முக்கியம். அவங்க 200+ மேலே அடித்தாலும் அவங்க சேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பேட்டிங் இருக்குது. ஆனால் பவுலிங்கை கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் மட்டும் நல்லா கிளிக் ஆகிட்டாங்கன்னா, குணால் பாண்டியாவும் சுரேஷ் சர்மாவும் நல்லா கிளிக் ஆகிட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். நாளைக்கு ரொம்ப அட்வான்டேஜாக தான் இருக்குங்க. எல்லா வாட்டியுமே ஏசல்வுட்டையும் புவனேஷ்குமாரையும் நம்ப முடியாது. அந்த சுரேஷ் சர்மாவும் குணால் பாண்டியாவும் நாளைக்கு ஒரு 2-3 விக்கெட், 2 பேர் சேர்ந்து ஒரு 4 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆர்சிபி வந்து கண்டினியூஸாக செகண்ட் ஃபைனலுக்கு போகிற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்த சைடு பார்த்திங்கன்னா ஜிடிக்கும் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா பவுலிங். ஆர்சிபிக்கு பேட்டிங்னா ஜிடிக்கு ஸ்ட்ரென்த்து வந்து பவுலிங் தாங்க. ஏன் பவுலிங்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு பவுலர்ஸ் வந்து சூப்பராக இருக்காங்கங்க. ரபாடா இருக்கார், பிரசாத் கிஷன் இருக்கார், முகமது சிராஜ் இருக்கார், அப்புறம் வேறு யார், ரஷீத் கான் இருக்கார். இந்த பவுலிங் லைன் இப்போ சொல்லும் போது எப்படி இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஜேசன் ஹோல்டர் இருக்கார். ஸ்பின்னிங் ஆப்ஷனும் வச்சுருக்காங்க, பவுலர்ஸும் சூப்பராக வச்சுருக்காங்க ஜிடி. அவங்க பவுலிங் தான் அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. ரபாடா மட்டும் ஏலியாக விராட் கோலி விக்கெட்டை எடுத்துன்னா கொடுத்துட்டாருன்னா அங்கே மேட்ச் வந்து அப்படியே மாறிடும். சிராஜும் ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர், அவரும் எப்படி பவுலிங் போடுவார்னு தெரியும். பிரசாந்த் கிஷன் அவரும் சூப்பராக பவுலிங் போடுவார், நல்ல டேலண்டான பவுலருங்க. அதே மாதிரி ஜேசன் ஹோல்டரும் சூப்பராக பவுலிங் போடுவார். ரஷீத் கானை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, ஃபஸ்ட் கிளாஸ் பவுலரு, சூப்பராக பவுலிங் போட்டுருவார். அதனால தான் சொல்கிறேன் ஜிடிக்கு பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஜிடிக்கு என்ன வீக்னஸ்னால் அவங்க பேட்டிங் தான். சுப்மான் கில்லும் சாய் சுதர்ஷனும் ஏலியாக அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப வீக் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்பர் 4 அவங்க வந்து இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஷாருக் கானுக்கும் நிறையா சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க, அவருக்கும் கிளிக் ஆகலை. அதனால் நம்பர் 4 வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து இவரை வேறு ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஜாஸ் பட்லர். அவர் ஒரு 50 அடிச்சிருந்தார். இந்த சீசனில் ஃபஸ்ட்டு 50 இப்போ தான் அடிச்சிருக்காரு ஜாஸ் பட்லர். அதனால் ஆர்சிபிக்கு நல்ல சான்ஸு. ஏலியாக வந்து சுப்மான் கில்லையும் சாய் சுதர்ஷனையும் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா மேட்ச் வந்து ஆர்சிபி கையில் கண்டிப்பாக வந்துடுங்க. பின்னாடி வரவங்களாம் குஜராத்தில் யாருமே ஃபார்மில் இல்லை. அதனால் மெயின் டார்கெட் வந்து நாளைக்கு ஆர்சிபி வந்து டாஸ் வின் பண்ணி
பண்ணி ஃபீல்டிங் எடுத்து சுப்மான் கில்லையும் சாய் சுதர்ஷனையும் பவர் பிளேக்குள்ளே விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி வந்து கண்டினியூஸாக செகண்ட் டைம் வந்து ஃபைனலுக்கு வர 100% சான்ஸ் இருக்குது. ஒருவேளை சாய் சுதர்ஷனும் சுப்மான் கில்லும் ஆடிட்டாங்கன்னா 2 பேரில் ஒரு ஆளாச்சு பவர் பிளே ஃபுல்லாக ஆடிட்டாங்கன்னா மேட்ச் எப்படி வேணால் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் குஜராத்தை பொறுத்தவரையும் சுப்மான் கில்லும் சாய் சுதர்ஷன் தான் பேட்டிங்கில் மெயின். அவங்களுக்கு பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங்கில் வந்து சுப்மான் கில்லும் சாய் சுதர்ஷன் மட்டும்தான். ஏன்னா வேறு யாருமே அவங்க இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பேட்டிங்கில் ஜாஸ் பட்லரும் சரி, திருவாத்தியாவும் சரி, ஜெசன் ஹோல்டர் அப்பப்போ அடிப்பார். ரஷீத் கானும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஆனால் இந்த சீசனில் வந்து கிளிக் ஆகலை ரஷீத் கானுக்கு, என்னன்னு தெரியல. அதனால் ஆர்சிபி வந்து ஈஸியாக ஜெயிக்கணும்னா ஒன்று வந்து சுப்மான் கில் விக்கெட்டு, சாய் சுதர்ஷன் விக்கெட்டு 2 பேரும் ஏழியாக விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஆர்சிபி ஈஸியாக ஜெயிச்சிரும். ஆனால் இவங்க 2 பேரில் ஒரு ஆள் வரையும் ஃபுல்லாக ஆட்டாங்கன்னா ஜிடி வந்து ஒரு நல்ல ஸ்கோர் போட்டாங்கன்னா ஜிடி பவுலிங் வந்து சூப்பராக இருக்கும். ஆர்சிபி பேட்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு செம்ம கான்டெஸ்ட்டு, பேட்டிங் வெர்சஸ் பவுலிங். ஒரு டீம் பேட்டிங் ஃபுல் ஸ்ட்ராங்கு, ஒரு டீம் பவுலிங் ஃபுல் ஸ்ட்ராங்கு. என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில. குவாலிஃபயர் 1ல் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்றைக்கி எது வேணால் நடக்கலாம். யார் ஜெயிப்பாங்கங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு இதுவும் இருக்காது, பயங்கர ஒரு மேட்சாக இருக்கும். ஒரு தரவாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இன்றைக்கி மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். குவாலிஃபயர் 1 தர்மசாலாவில் நடக்குது. சூப்பராக இருக்கும் கிரவுண்டு. மேட்ச் பார்க்குறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கலாம் இன்றைக்கி யார் ஜெயிச்சு குவாலிஃபயரில் இன்றைக்கி யார் ஜெயிச்சு டைரெக்டாக ஃபைனல் போகிறாங்கங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்.